விஜய் வந்து வீட்ல வந்து காவேரியோட பிரச்சனைய பத்தி அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி செமையா டென்ஷனாகி என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் ராதாவும் சேர்ந்து நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதை பார்த்தா காவேரி மனசு உடைஞ்சு அழறாங்க. இதை பார்த்த நிவின் வந்து காவேரி கிட்ட இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படி, இந்த மாதிரி நீ கர்ப்பமாக இருக்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லு காவேரி, நான் அந்த பாட்டிக்கிட்டையும் சொல்கிறது தான் நல்லது, அப்போ தான் அவங்களும் வந்து மனசு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து என்னால் எதையும் சொல்லவும் முடியாது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க காவேரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை நிவின் வந்து காவேரி கூட பேசுறதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. யமுனா ஒரு முடிவுக்கு வராங்க. எப்படியும் காவேரி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டா விஜய் கூட வந்து சேராமல் இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்மளோட கதை. அப்புறம் நம்ம வாழ்க்கையை அவள் கண்டிப்பாக கெடுத்துருவா. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்காது. இந்த நிவின் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக காவேரி தான் கல்யாணம் பண்ணிப்பான். இதை விடவே கூடாது. எப்படியும் வந்து விஜய் காவேரி கூட தான் சேரணும். அதனால் வேறு வழியே இல்லை, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, விஜய் வர வச்சு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். இவ்வளோ நடந்திருக்கா, ஏன் காவேரி என்கிட்ட சொல்லவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. அதை பார்த்து பாட்டியும் தாத்தா எங்கேப்பா போகிறேன் அப்படின்றாங்க. ஒரே நடியாக காவேரி கூட நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் காவேரி வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நீ என்னடா இப்படிலாம் முடிவு எடுத்திருக்க, உனக்குன்னா ஆச்சு அப்படின்னோடனே, ஏன் பாட்டி நானும் காவேரியும் வந்து ஒன்றா இருக்கிறது தானே, சந்தோஷமாக இருக்கிறது தானே நீங்கள் விரும்புகிறீங்க, இப்போ என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு இல்லைடா, இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, நான் காவேரி கூட தானே இருக்க போகிறேன், நான் காவேரி கூட ஒன்று சேரணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் தானே பாட்டி நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்ன பாட்டி நான் உண்மையை தானே சொல்கிறேன், ஆமாப்பா அப்படின்றாங்க. அப்போ கூட எதுக்குப்பா இப்போ கிளம்புற அப்படின்னோடனே, என்ன பாட்டி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, காவேரி கூட நான் ஒன்றா இருக்கணும்னு அங்கே கிளம்பணும்ல, காவேரி தான் இங்கே வரமாட்டேங்கிறாள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பாட்டி அதிர்ச்சியாக பார்க்குறீங்க, ஏன்னா இந்த காவேரி வராத காரணமே நீங்கள் தானே அப்படின்னோடனே தாத்தா பயங்கரமாக அதிர்ச்சி, நீங்கள் என்னப்பா சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாம் தாத்தா கிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு. இந்த மாதிரி பாட்டி பண்ணி வச்சுருக்காங்க, அது மட்டும் கிடையாது, ராதா சித்தியும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் நியாயமானு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு உன் நல்லதுக்கு தான்ப்பா நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது நல்லது, காவேரி கூட நான் சேராமல் இருக்கிறது நல்லது அவங்களுக்கு, காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கா, அவள் கூட தான் நான் இருக்கணுன்ற உண்மையும் வந்து விஜய் சொல்லிடுறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி, இப்போ சொல்லுங்கள் காவேரி ஏன் கூட தானே இருக்கணும்னு, என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்க வராரு. காவேரி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சு நிற்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் காவேரி, நீ கவலையே படாத, பாட்டியும் வந்து எங்கள் சித்தியும் தானே எல்லாத்துக்கும் காரணம், அவங்க 2 பேர் தானே நம்மளை வந்து இந்த மாதிரி சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால தானே நீ என்னை விட்டு விலகி இருக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. நீ கவலைப்படாத காவேரி, எல்லாமே சரியாயிடும், நம்ம பாப்பா நம்ம 2 பேரும் என்றைக்குமே பிரிய விடாது காவேரி, புரியுதா, அதனால் இவங்க எல்லாரையும் பற்றி நீ கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துடுவேன். இங்கே பாரு, இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீ கர்ப்பமாக இருக்கிறத, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்கிறீங்க, ஏன் சொன்னீங்க, சொன்னால் தானே அவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க. இப்போ பாரு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, நான் அப்போவே சொன்னேன்ல, எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தாவும் அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க, இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டாங்க காவேரி, உன்னை கூப்பிட சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன முறைப்படி நீயும் நானும் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, இதனால் என்னால் என்ன பிரச்சனை வரப்போகுது, உங்கள் அம்மாவும் சரி எல்லாரும் சரி நம்ம வாழணும்னு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க, சம்மதிப்பாங்க, நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து அப்படியே தோள் மேலே சாயிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரிவே கிடையாது, நம்ம இப்போ சேர்ந்து வாழ போகிறோம், ஏன்டி சோகமாக இருக்க, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அடுத்து 2 பேருமே வந்து அப்படியே வெளியே போகிறாங்க. அப்போ வந்து நான் அவனை ட்ராப் பண்ண வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறார் விஜய். அப்போது விஜயோட தோள் மேலே வந்து காவேரி வந்து சாயிறாங்க. உடனே சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ ஏன் கவலைப்படுற, அதான் சொல்லிட்டேன்ல, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கிறது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதையும் நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு சொல்லாத அளவுக்கு உன்னை கூட்டிகிட்டு வர்றது என்னோடய பொறுப்பு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு விழா மாதிரி வச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னோடனே, நிஜமாப்பாங்க அப்படின்னாங்க. நிஜமாக தான் காவேரி, நான் நிறைய வந்து பிளான் போட்டிருக்கேன், நீ கவலைப்படாமல் ஜாலியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சந்தோஷம்.